வெல்கம் டு தேச பொட்டிக். இன்றைக்கி 3 வயசு குழந்தைங்க போடுற மாதிரி ஒரு கவுன் ஒன்று பார்க்கலாம். அளவு இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், தமிழில் சொல்கிறேன். உயரம் 22 சென்டிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் 10, சுற்றளவு 7.5, ஷோல்டர் 4, ஆர்ம் ஹோல் 4, சைட் நெக் 1.25, ஃப்ரண்ட் நெக் 4. இப்போ இது பேப்பர் கட்டிங்னு போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம பக்கம் மடிப்பு இருக்கிற மாதிரி, ஆப்போசிட் பக்கம் ஓப்பன் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். அதில் சுற்றளவு 10 வச்சு மீதி இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் தான் நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுமே மடித்து போடணும். துணியோட மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும், ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடு இருக்கணும். இந்த ரெண்டாக மடித்தோன்னா ஃபஸ்ட்டு சுற்றளவு எடுத்துடணும். சுற்றளவு 10 எடுத்துக்கிட்டோம். டோட்டலான சுற்றளவு 10. இப்போ அது 4ஆக மடிச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து சுற்றளவு எடுத்தோம். இப்போ 4ஆக மடித்து உயரம் எடுக்க போகிறோம். இந்த மடித்து போடுறது நீங்கள் மாற்றி மடிச்சிங்கன்னா கட் பண்ணும்போது ஓப்பன் பீஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா துணி 2ஆக போயிடும். அதனால் எப்போயுமே நம்ம மடிச்சிருக்கிறது கரெக்டானு செக் பண்ணிக்கிறதுக்கு மடிப்பு ரெட்டை மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்டு பக்கம் ஃபுல்லாக ஃபோல்டாக இருக்கணும். ரைட் ஹேண்டு பக்கம் 4 பீஸ் வரணும். அந்த மாதிரி இருக்கிறது கரெக்டானு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சுடிதாருக்கு, நைட்டிக்கு, பெட்டிக்கோட்டு என்ன ட்ரெஸ் கட் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி தான் மடிப்பு இருக்கணும். இப்போ கிளாத்தோட மொத்த சுற்றளவு 10, உயரம் 22. ஷோல்டர் இப்போ மார்க் பண்ணுறது டோட்டலாக 4. பாடிக்கு தேவையான சுற்றளவு 7.5, 7.5. ஒரு 2 to 3 வயசு குழந்தைங்கன்னா 7.5, 8 கரெக்டாக இருக்கும். சைடு நெக்கு பக்க கழுத்து 1.25 வச்சுருக்கேன். இது 1.25, அது 2.25. டோட்டலாக தோள்பட்டையோட அளவு 4 இன்ச்சு. ஆர்ம் ஹோலு 4. முன்கழுத்து 4, பின்கழுத்து 2. அவ்வளோதான். இப்போ இந்த தோள்பட்டையிலேருந்து ஆர்ம் ஹோலுக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இது பாக்ஸ் போட்டு தான் எனக்கு கரெக்டாக வரும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கங்க. நான் அப்படியே வளைவு மட்டும் வரைஞ்சிருக்கேன். முன்னாடி கழுத்துக்கு ஒரு வளைவு, பக்க கழுத்துலேருந்து முன் கழுத்துக்கு ஒரு வளைவு, பின் கழுத்துக்கு ஒரு வளைவு கட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் மடித்து போட்டு கட் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். இதை போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஆர்ம் ஹோல் 4 கிளாத்லேயும் ஒன்றா கட் பண்ணிடணும். கழுத்து கட் பண்ணும்போது மட்டும் முன்கழுத்து முன்னாடி துணியிலையும் பின்கழுத்து பின்னாடி துணியிலையும் கட் பண்ணணும். இப்போ பின்கழுத்தோட அளவு வச்சு நான் டோட்டலாக கட் பண்ணிக்கிட்டேன். முன்கழுத்து மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த ட்ரெஸ் கட் பண்ணியாச்சு. துணி தைக்க முடியல, டைம் இல்லைங்கிறவங்க இந்த பேப்பர் கட்டிங்காவது போட்டு பார்க்கலாம். சின்ன அளவில் கூட இவ்வளோ பெருசு போடலினாலும் குட்டியான அளவில் போட்டு கூட நம்ம நோட்டில் ஒட்டுறதுக்கு மினியேச்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு வளைவு கொடுத்துக்கணும். தைச்சது போக மீதி கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹைட் வேணும்னா ஃப்ளீட்ஸ் வச்சு ஃப்ரில் கவுன் மாதிரி தைச்சிக்கலாம். அவ்வளோதான், ட்ரெஸ்ஸை கட் பண்ணியாச்சு. எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் இந்த அளவு போட்டு ட்ரெஸ் கட் பண்ணி வச்சாச்சு. இதுவும் ஒரு சுடிதார் பேண்ட்டோட மீதி கிளாத்து தான். நம்ம பேப்பர் கட் பண்ண அளவுக்கு இந்த கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்குது. ஹைட்டு 22, வித்து 10, நம்ம பாடிக்கு தேவையான வித்து 7.5,
ஆம் ஹோல் 4 1/2, தோள்பட்டையும் 4 1/2, முன்கழுத்து 4, பின்கழுத்து 2 இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, இதில் ஃப்ளீட் வேணால் வச்சுக்கலாம். இது வந்து கழுத்து பீஸ்க்காக நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இதே அளவு நீங்கள் அப்படியே கொடுத்து தைச்சி கூட ஃப்ரண்ட் சைடு திருப்பி ஏதாவது டிசைன் வைக்கலாம். நான் அதை கட் பண்ணி தேவையான அளவு மட்டும் வச்சுக்க போகிறேன் இப்போ. இது முன்கழுத்துக்கு. இந்த பீஸ் பின்கழுத்துக்கு. இது வந்து கழுத்து பீஸு நம்ம கிராஸ் பீஸ் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். துணி நிறையா இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். உங்களுக்கு துணிக்கு அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா கிராஸில் பீஸ் போட்டு அப்படியே கூட நீங்கள் தைச்சிக்கலாம். கழுத்துக்கு ஒரு கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணி அதோட பிசுரை இப்போ மடிச்சு அடிக்கிறேன். இது கழுத்து பீஸ்க்கு எப்படி கேன்வாஸ் வைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். அதை குரூப்லேயும் சென்ட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அதை பார்த்து கற்றுக்குங்க. நம்ம என்ன நெக் வைக்கிறோமோ அந்த நெக்கில் கேன்வாஸை கட் பண்ணிக்கணும். அதை ஒரு கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணி சைடில் இருக்க பிசுறு மடிச்சு அடிச்சிங்கன்னா ரெடி ஆயிரும். பா நெக்கு, வி நெக்கு, ஸ்கேலப் டிசைன் என்ன டிசைன் வேணாலும் ஃபஸ்ட்டு கேன்வாஸில் கட் பண்ணிக்கிட்டு அதை பெரிய கிளாத் வச்சு அயர்ன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக கழுத்து பீஸ் ரெடி ஆயிரும். இதை ட்ரெஸ்ஸோட உள்பக்கமாக வச்சு நம்ம மேலே திருப்பிக்கலாம். மேல் பக்கம் கிளாத் வேணும்னா அப்படி திருப்பணும், இல்லைன்னா மேலே வச்சு உள்ளே திருப்பலாம். பிகினர்ஸ்க்கு இது வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். தைக்க தெரிஞ்சவங்க ஈஸியாக தைச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த முன்கழுத்து, பின்கழுத்து, தோள்பட்டை, பக்கக்கழுத்து, ஆம் ஹோல் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தருவேன். ஏன்னா எடுத்தோன்னே ஒரு 15-20 அளவு வரும்போது அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. வேண்டாம், இதை கற்றுக்கவே வேண்டாம்னு பேக்கில் திரும்பிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டுட்டு வரணும். அங்கங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். திருப்பி நெக்கை ஒட்டி ஒரு படிமான தையல் ஒட்டிக்கிறேன். இந்த மெத்தடில் தான் நீங்கள் சுடிதாருக்கு, நைட்டிக்கு, ப்ளவுஸுக்கு எதுக்கு டிசைன் நெக் வைக்கிறனாலும் வைக்கணும். அவ்வளோதான், நெக் ஃபினிஷிங் முடிச்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். லேஸ் வச்சு மேலே ஓட்டிக்கலாம். லேஸ் வேணும்னா பைப்பிங் வச்சுக்கலாம். பைப்பிங் வைக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் எடுத்தவங்க ட்ரை பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி லேஸ் வாங்கி ஈஸியாக வச்சுக்கலாம். எதுவும் வேணும்னா டபுள் தையல் மட்டும் ஓட்டி கூட அப்படியே நீங்கள் விட்டுறலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் நெக் முடிச்சாச்சு. அடுத்து பேக் நெக் பார்க்கலாம். இது வந்து கழுத்து பீஸ் உள்ளே போகிறதுனால மேல் பக்கமாக வைக்கிறோம். வெளியே வரணுங்கிறதுனால போன டைம் உள் பக்கம் வச்சோம். இப்போ மேல் பக்கம் வச்சு உள்ளே திருப்பிக்கலாம்.
இந்த மாதிரி நீங்கள் கழுத்து பீஸில் மட்டும் நெக்கு வெட்டிக்கிட்டு கிளாத்தில் நெக்கு வெட்டாமல் இருக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக நெக் டிசைன் வரும். இது மடிக்கும்போது பட்டையாக இருக்குது, இவ்வளோ மடித்தா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கட் பண்ணிட்டு கூட நம்ம மடிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து தைச்சி பார்த்தவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் தைச்சி பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு யூஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பத்து வயசு பாய்ஸோட ஷர்ட்டை கட்டிங் போட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் மெஷர்மெண்ட் மட்டும் எவ்வளோ எடுக்கிறது என்னன்னு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இல்லைனா பேப்பர் கட்டிங் போட்டு காட்டுறேன். ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ வரைக்கும் தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். கையோட அளவு, கை மடித்து போட்டு வெட்டுறதெல்லாம் இன்னும் சொல்லித்தரல. ஏன்னா அது வரைக்கும் சொன்னால் பிகினர்ஸ்க்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நான் சொல்லித்தரல. இதில் எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்ததுனால நாங்கள் கை வைக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே உருட்டி அடித்து மேலே வந்து ஒரு லேஸ் வச்சு விட்டா ஸ்லீவ்லெஸ்ஸாக குழந்தைங்களுக்கு அழகாக இருக்கும். இதோட கை நீளமும் 6, அகலம் 5 வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பஃப் வைக்கலான்னு கொஞ்சம் வளைவு கட் பண்ணியிருக்கேன். ஆனால் எக்ஸ்ட்ராவாக வரல கிளாத்தில், கரெக்டாக இருக்குது ஈவனாக. கை வச்சுட்டு சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மடிச்சு அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, ஃப்ரில் வைக்கலாம். ஆனால் டைம் இல்லாதனால நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதுக்கு ஃப்ரில் வச்சு கீழே தைச்சோம்னா அழகாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஃப்ரில் வச்சுக்கோங்க. வீடியோவை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.